சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அண்மையில் இறந்த யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர் அவர்களினுடைய மரணம் சம்பந்தமாக அவருடைய உடலம் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நிறைய மேலதிக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மகள் இந்த கொலையை செய்யவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மருமகன் இந்த கொலையோடு அவங்களுடைய மகள் பேராசிரியர் தயாளினியுடைய மகளுக்கும் சம்பந்தம் இருப்பதாக தகவலை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்களில் பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதில் என்ன நடக்கிறது அப்படின்றத இன்று வெளியாகி இந்த தகவல் எல்லாவற்றையும் அப்படியே பார்க்கின்ற ஒரு தொகுப்பாக இந்த தொகுப்பு அமையும். வீடியோக்களை போகலாம். நான் உங்கள் தோழன் ரதன். துரோகம் மீடியாவுக்காக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதே மாதிரி ஷேர் பண்ணுங்க. இன்று யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் தயாளினி அவங்களுடைய உடலம் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன நடந்தது அப்படின்ற விஷயம் தெரியும், எல்லாருக்குமே தெரியாதவர்கள் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டு அதில் போய் பாருங்க. இதுக்கப்புறமாக இந்த போலீசார் விசாரணைகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த காதலன் அல்லது அந்த கணவர் மருமகன் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொன்னா, என்னுடைய மனைவி தான் தன்னுடைய தாயாரனுடைய கால்களை அழுத்தி பிடிக்க நான் கழுத்தை நெரித்து படுகொலை செய்தேன் அப்படி என்று சொல்லி இந்த படுகொலையில தொடர்புடைய மருமகனான பிரதான சந்தேக நபர் போலீசாரிடம் வாக்களித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல 54 வயது நிரம்பிய தயாளினி திலீபன் என்கின்ற பேராசிரியர் படுகொலை செய்யப்பட்டு பற்றைக்காட்டுக்குள் சரளமாக எடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் இந்த கொலையாளியான திவாகர் அவருக்கு வயசு 20 இருக்கிறது. விரிவுரையாளரான மகள் சுவித்தியா அவங்களுக்கு 19 வயசு. இருவருமே ஒருவர் காதலிச்சு கொண்டிருக்கின்ற நேரத்தில் கடந்த வருஷம் 18 வயசு நிரம்பாத நிலையில இருவருமே வீட்டை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க. வெளியேறி பதிவு திருமணம் செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பதிவு திருமணம் முடிந்து 3 மாதம் காலம் நிறைந்த நிலையில குறிப்பிட்ட பேராசிரியனுடைய மகள் தன்னுடைய கணவரோடு வாழ முடியாது அப்படின்னு சொல்லி தான் கொடுமைகளுக்குள் ஆளாகுவதாகவும் அவரோட தொடர்ச்சியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லியும் தன்னுடைய தாயாரனுடைய வீட்டுக்கு திரும்பி இருப்பதாக செய்திகள் சொல்கின்றது. அது மட்டுமில்லாமல் குறித்த வழக்கு விசாரணைகள் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த வேளையில பெண்ணின் கணவன் நீதிமன்ற வழக்கு விசாரணைகளுக்கு சமூகம் அளிக்காமல் இருந்திருக்கின்றார். இந்த விவாகரத்து வழக்குல அப்ப இருக்கின்ற பொழுது 2 தவணைகளுக்கு மேல அவர் சமூகம் அளிக்காத நிலையில ஒரு வழக்கினை ஒருமுக விளக்கத்துக்கு எடுக்குமாறு சட்டத்திரணி நீதிமன்றத்துல விண்ணப்பம் செய்துள்ள நிலையில அடுத்த தவணைக்கு இந்த வழக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எப்படி இவர் நள்ளிரவில் ஓடு பிரித்து வீட்டுக்குள்ள இறங்கினார் அப்படின்ற விஷயம் இங்க பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் வழக்கு அடுத்த தவணைக்கு செல்ல உள்ளதாகவும் வழக்கு ஒரு ஒருமுக விளக்கத்துக்கு சென்று தமக்கு விவாகரத்து கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லி நினைச்ச இந்த கணவர் கடந்த 17ஆம் தேதி என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னா, பாண்டியன் தாழ்வு பகுதியில் உள்ள தனது மனைவியினுடைய வீட்டுக்கு நள்ளிரவு வேளையில மோட்டார் சைக்கிளை வெளியில நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமாக ஓட்டை கலட்டி கயிறு மூலம் மனைவியினுடைய அறைக்குள்ள இறங்கியிருக்கார். நீங்க இத படம் நீங்க ஜேஎம் படத்துல பாக்குற மாதிரியான ஒரு கட்டமாக இருக்கும். கயிறு மூலமாக கீழே இறங்கியிருக்காரு. ஆனா அதுல நண்பர்கள் பிடிக்கிறார். இதுல தானே களத்துல இறங்கியிருக்காரு. அங்கு நித்திரையாக இருந்த மனைவியை எழுப்பி தனது செயற்பாடுகளுக்கு மன்னிப்பு கோரி சமாதானமாகி மீண்டும் இருவரும் சேர்ந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி கோரியிருப்பதாகவும் ஊடகங்கள செய்திகள் வெளியாகிறது. இந்த நேரத்தில் இந்த கொலை எப்படி நடந்தது அப்படின்ற நேரத்தில் தானும் மனைவி இருவருமே சேர்ந்து அம்மா வாழ அனுமதிக்க மாட்டார் என கூறியதை அடுத்து அவரோட இருந்தால் தானே அனுமதிக்க மாட்டார், அவரை கொலை செய்வோம் என கூறி தாயாரினுடைய அறைக்குள்ள சென்று அங்கு தூக்கத்தில் இருந்த தாயினுடைய கால்களை மகள் அழுத்தி பிடிக்க மகளினுடைய கணவர் கழுத்தை நிறுத்தி படுகொலை செய்தார் அப்படின்னு சொல்லப்படுறது. உயிரிழந்த தாயினுடைய சடலத்தை படுக்கை விரிப்பினால் அதாவது பெட்ஷீட்டினால சுருட்டி தாயினுடைய காரனுடைய பின்பகுதியில சடலத்தை மறைத்து வைத்த பின்னர் கணவனும் மனைவியான இருவருமே வீட்டை விட்டு வெளியேறி கணவனுடைய மோட்டார் சைக்கிளில் கணவனுடைய வீட்டுக்கு சென்று அங்கு மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டு வாடகை வாகனம் ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு
வந்திருக்கிறாங்க கணவனோட அந்த குறிப்பிட்ட பெண். அதுக்கப்புறமாக கார்ல வந்து இந்த சடலத்தை எடுத்துக்கொண்டு தாயினுடைய வங்கி அட்டை, தாயினுடைய ஒரு சில நகைகள், அதோட தாயினுடைய சடலத்தோடு இவங்க பயணிக்கின்ற பொழுது தனங்கிழப்பு பகுதியில் பயணித்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் தனங்கிழப்பு காட்டுக்குள்ள வந்து சடலத்தை வீசிவிட்டு காரில் சென்றிருப்பதாகவும் சொல்லப்படுறது. பரந்தன் பகுதியில் உள்ள ஒரு வங்கியில் தாயினுடைய பேங்க் கார்டை பயன்படுத்தி பணத்தை பெற்று தொடர்ந்து பயணிச்சுக்கலாம். பின்னர் வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், திருவோணமலையில் உள்ள ஒரு எரிபொருள் நிலையத்தில் வந்து நான் ஏற்கனவே இந்த வீடியோ சொன்ன மாதிரி QR கோட்டை பயன்படுத்தி பெட்ரோல் அடிச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் வந்து ஒரு தன்னுடைய தாயினுடைய ஒரு சோடி காப்பையும் அடைமானம் வச்சு பணத்தை பெற்று அந்த பணத்தில் திருகோணமலையில் வீடொன்றை பெற்று இருவருமே வாழ்ந்து வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் இவங்களுடைய மகன், 2வது மகன் வந்து என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னால், தன்னுடைய தாயை கடந்த 17ஆம் தேதி நள்ளிரவு முதல் காணவில்லை, சகோதரியையும் காணவில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட மகன் வந்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்வதுடன் தன்னுடைய சகோதரனுடைய கணவரில் எனக்கு சந்தேகம் இருப்பதாகவும் அந்த சகோதரன் போலீஸில் முறைப்பாடு செஞ்சிருக்கார். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸார் வந்து இந்த வந்து ஒரு பெருசியாக பிரச்சனையாக எடுக்கவில்லை. இது ஒரு குடும்ப பிரச்சனையாக கருதி தீவிரம் காட்டாத நிலையில் வந்து இந்த பிரச்சனை அப்படியே இருந்திருக்கு. இந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், பல்கலைக்கழக ஆசிரியர் சமுதாயம், பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகியோர் வந்து வடமாகாணத்தினுடைய மூத்த போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்த தகவலை வந்து கொண்டு போயிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து போலீஸார் தகவலை வந்து தகவலை இல்லை விசாரணைகளை முடக்கி விட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் இந்த 2வது மகன் வந்து சொல்லியிருக்காரு, அம்மாவுடைய வங்கி அட்டையை பயன்படுத்தி காசு எடுத்துருக்காங்க. அதே மாதிரி QR கோட்டை பயன்படுத்தி திருவோணமலையில் எரிபொருள் நிலையம் ஒன்றில் வந்து பெட்ரோல் அடிச்சிருக்கிறாங்க. அந்த விஷயம் வந்து போலீஸாருக்கு வந்து உடனடியாக எங்கே இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்றத கண்டுபிடிப்பதற்காக திருவோணமலையில் உள்ள பெட்ரோல் நிலையத்துக்கு போய் பெட்ரோல் நிலையத்தில் வந்து அங்கே இருக்கின்ற அந்த பெட்ரோல் நிலையத்தில் விசாரணைகளை நடத்துகின்ற பொழுது அங்கே இருக்கிற கேமராவை செக் பண்ணுகின்ற பொழுது இருவருமே வந்து திருவோணமலையில் ஒரு இடத்துல வீடு எடுத்து வாடகைக்கு இருக்கிறார்கள் அப்படின்ற விஷயம் கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் கணவன் மனைவி இருவருமே மீட்கப்படுகிறாங்க. வெள்ளிக்கிழமை இருவரையுமே வந்து யாழ்ப்பாணம் அழைத்து வருகின்ற பொழுது இருவருமிடையும் போதிய அளவு விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் வந்து போலீஸார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமை எல்லாமே விசாரணை நடத்தி இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த உடலம் வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. மட்டுமில்லாமல் கொலை செய்த சம்பவத்தை தனது வாக்குமூலத்தை வந்து மருமகன் இவ்வாறு தான் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி தாயினுடைய கொலைக்கு வந்து மகள் வந்து நான் உடந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதேவேளை கணவன் மீதான பயத்தின் காரணமாகவே அவரது செயற்பாடு குறித்து நாம் வெளியில சொல்லவில்லை அப்படின்னு சொல்லியும் விரிவுரையாளனுடைய மகள் சொல்லியிருப்பதாகவும் சொல்லப்படுறது. இல்லை இன்னும் ஒரு ஊடகத்தில் வெளியாகின செய்தியில படிக்கின்ற பொழுதும் இந்த கொலையில மகள் வந்து விவாகரத்துக்கு அப்புறமாக இருவருமே வந்து சமூக ஊடகங்களினூடான சட்டிங் அரட்டையில வந்து பார்த்தீங்கன்னா இருவருமே தாங்கள் சேர்ந்து வாழ்வது பற்றி, அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்டம் வந்து எங்களுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போவது பற்றி, இதுக்கு எங்களுடைய அம்மா உடந்தையாக இருந்தால் அதுக்கு என்ன செய்வது பற்றி இவ்வாறான சட்டிங்கள் வந்து அதில் நடைபெற்றதாகவும் ஒரு ஊடகங்களில் சொல்லப்படுகிறது. ஆனால் இப்போ போலீசார் விசாரணைகளை முடக்கி விட்டுருக்க இந்த நேரத்தில் யாழ் போதனா வைத்தியசாலையில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் வந்து உடலில் காயங்கள் ஏதுமின்றிய நிலையில் வந்து கழுத்து நெரிக்கப்பட்டு இந்த கொலை இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டதுக்கு அப்புறமா தான் இந்த உடலம் இன்று இறுதிக்கிரியைகள் எல்லாமே நடந்திருக்கிறது. ஆனால் உடலம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உருக்குலந்த நிலையில் இருந்த மாதிரி இல்லை, எல்லாமே வந்து வீங்கினபடி தான் அந்த உடலத்தின் ஃபோட்டோக்கள் எல்லாமே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பார்த்தது மட்டும் இல்லாமல் அவைகள் எல்லாமே உடலம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாக்ஸில் போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க அப்படின்றதும் இங்கே வந்து பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறதுல. இன்னும் ஒரு விஷயம், இன்னொரு ஊடகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன விஷயங்கள் தான், அதாவது வந்து நாளைக்கு இந்த விஷயம் வந்து இந்த தயாளினி என்கின்ற பேராசிரியரால் வந்தது மட்டுமில்லாமல் நாளைக்கு இது உங்களுக்கும் நடக்கலாம். ஏனென்று சொன்னால் வடபகுதியில் வந்து இன்றைக்கு பெற்றோர் பிள்ளைகளை படிப்பிக்கணும் என்றதை மட்டுமே பார்க்கிறார்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய மண் சார்ந்து அல்லது வந்து எங்களுடைய மொழி சார்ந்து எங்களுடைய கலாச்சாரம் சார்ந்து எங்களுடைய பண்பாடு சார்ந்து எந்த விதமான இதுகளும் இல்லை. பாடசாலையில் ஒரு நிகழ்வுகளில் வந்து பெற்றோரோ பிள்ளைகளோ பங்களிப்பதில்லை. அதே மாதிரி பெற்றோர் வந்து பாடசாலைகளில் பெற்றோர் சந்திப்புகளை நடத்தினா அதில் சந்திப்பதில்லை, வருவதில்லை. பிள்ளைகள் என்ன செய்வது அப்படி என்று சொல்லி தெரியல. பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தக பையை துறக்க முடியாமல் தாயின் தகப்பனும் மாறி மாறி நாங்கள் பிள்ளைகளை
பிள்ளைக்கு கல்வியை புகட்டுகிறோம் அப்படி என்று சொல்லி கூட்டிக் கொண்டு திரிகிறார்களே ஒழிய அவர்கள் அந்த சரியான முறையில் வந்து பயன்படுத்தல, அவர்களுடைய படிப்பை வந்து சரியான முறையில் கொண்டு போவதில்லை. அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையில் போதை வஸ்து, வன்முறை, அது மட்டும் இல்லை இந்த சமூக வலைத்தளங்களின் ஊடாக வருகின்ற தொடர்பாடல், அதனுடைய பாலியல் சீண்டல்கள், இப்படியான நிறைய விஷயங்கள்ல வந்து இன்றைய இளையர் சமுதாயம் இருக்கின்ற விஷயங்களும் தேவையில்லாத தொடர்புகள், தேவையில்லாத சவகாசங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தங்களோட ஆம்பளை பிள்ளை என்ன செய்யுது, பெண் பிள்ளை என்ன செய்யுது அப்படின்ற விஷயங்கள், இவைகள் அதை கடந்து பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே வந்து அறைய பூட்டிட்டு தனிய மேலே என்ன செய்யுது அப்படின்றது, வெளியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருமை பேசிக்கொண்டு பெற்றோர்கள் சொல்வதும், வெளியில் வந்து சந்தோஷமாக பெற்றோர் படித்து கொண்டு வந்தாலும் பிள்ளைகள் என்ன செய்யணும்னு தெரியாமல் 9ஆம் ஆண்டு படிக்கின்ற ஒரு பையனை வந்து சிகரெட்டோட திரிகிறான். அதே மாதிரி பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ ஏற்கனவே ஒரு 17 வயசு பிள்ளை ஒன்று தன்னை தவறாக பேசியதாக தற்கொலை செஞ்சிருக்கிறது. அதே மாதிரி பிள்ளைகளுடைய மைண்ட் எல்லாமே வந்து இந்த தொலைபேசி அல்லது இந்த சமூக ஊடகங்களில் ஈடுபாடு அளவுக்கு அதிகமாக இருக்கிறதால பிள்ளைகள் வந்து எதையுமே வந்து மைண்டில் எடுத்துக்கொள்வதில்லை. எல்லாமே அதுக்குள்ள மூழ்கி போய் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளைகள் வந்து ஏதோ பள்ளிக்கூடத்தில் போய் படித்து அதை வந்து அப்படியே சப்பி துப்பி மார்க்ஸ் எடுத்துட்டால் காணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு பயணிக்கின்ற இந்த காலகட்டத்தில் வந்து பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கும் பயம் இல்லை, ஆசிரியருக்கும் பயம் இல்லை, பெரியோர்களையும் மதிக்கிறது இல்லை, சமூகத்தில் எவனையும் கண்டுக்கிறது இல்லை. இவ்வாறான விடயங்களில் வந்து பெற்றோர் ஈடுபடுவதனால அல்லது பெற்றோர் வந்து பிள்ளைகளை இப்படி வளர்ப்பதனால இதனுக்கான தண்டனைகளை பெற்றோர் தான் அனுபவிக்கிறார்கள் அப்படின்றது இப்போ வந்து இங்கே பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது. இது இன்றைக்கியோட முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது அப்படியும் இல்லை. வேறு நாளைக்கு இன்னும் வேறு யாருடைய கூட்டத்தில் யார்கிட்ட வீட்டில் எந்த பிள்ளை என்ன செய்கிறது, எந்த பிள்ளை எந்த தாயினுடைய உயிரை எடுக்க போகுது, எந்த பிள்ளை தந்தையினுடைய உயிரை எடுக்க போகுதுன்றது தெரியாது, கேள்விக்குறியாக நகர்கின்ற ஒரு விஷயம். இந்த விடயங்களால் தான் இந்த குறிப்பிட்ட பேராசிரியரும் தன்னுடைய பிள்ளையை சரியான பாதையில் பயணிக்கும் என்ற பகுதியை விட்டு 17 வயசுல அந்த பிள்ளை வந்து நிச்சயிக்கப்பட்டு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு விவாகரத்துக்கு சென்று அதுக்கப்புறமாக சமூக ஊடகங்களோட அரட்டை அடித்து அதுக்கப்புறமாக இருவருமே வெளியில் போய் இப்போ வந்து அந்த ஒரு தாய் இறந்த நிலையில் இப்போ வந்து அந்த பிள்ளை அனாதை அப்படின்னு தாண்டி தனக்கு இதுக்கு தொடர்பு இல்லைன்றா, மருமகன் தொடர்பு இருக்குன்றாங்க. ஆக மொத்தத்தில் போலீஸார் விசாரணைகளின் முடிவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை இன்னும் ஒரு விஷயம், இந்த விடயம் சம்பந்தமாக சட்டத்தரணி சுமந்திரன் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். தேவையில்லாத தகவல்கள், தேவையில்லாத விடயங்கள், தேவையில்லாத ஏஐ படங்கள், இது சம்பந்தமான விடயங்களை வெளியிடுவோர்கள் மீது தேவையில்லாத நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவரும் நீங்கள் குறிப்பிட்டிருந்தார். ஆக இந்த விஷயத்தை நாங்கள் இதோட நிறுத்தலாமா அப்படின்னு யோசித்தாலும் ஆனால் அடுத்த சமுதாயம் எங்கே போகிறது அப்படின்ற கேள்விக்குறி இன்னும் இருக்கிறது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க, பார்ப்போம். இந்த வழக்கு சம்பந்தமாக அந்த பொம்பளை பிள்ளை அந்த தாயினும் அந்த மகளில் வந்து தவறா அல்லது மருமகன்ற தவறா இதுக்குள்ள என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி விசாரணை முடிவுகள் வருகின்ற பட்சத்தில் மீண்டும் இன்னொரு வியூவில் இது சம்பந்தமாக பேசலாம். நன்றி, மீண்டும் சந்திக்கின்றேன்.